Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல ஸ்கொயர், கியூப், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், 4 ரூட் இது எல்லாமே எப்படி ஈஸியா ட்ரிக்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறதுங்கிறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நமக்கு மேக்ஸ்ல நிறைய டைம் எடுக்குதுன்னா அது நிச்சயமா கால்குலேஷனுக்கு தான் எடுக்க போகுது. அந்த கால்குலேஷனுங்கிறது ஒரு பேசிக் கால்குலேஷனா இருக்கும். அது எல்லாத்துக்கும் நம்ம ட்ரிக்கு கத்துக்கிட்டு வச்சிருந்தோம்னா அது எக்ஸாம்ஸ்ல நமக்கு நிறைய டைம் சேவ் பண்ணும். இது மூலமா நிறைய கொஸ்டின் நம்மளால ஆன்சர்ன்றதும் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஸ்கொயரு, கியூபு, ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட், 4 ரூட் இது எல்லாமே எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறது நம்ம சொல்லித்தரோம். இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் உங்களால் சேவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது எப்படி, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் கியூப் கண்டுபிடிக்கிறது எப்படி, கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி, 4 ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி, இது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரியான நிறையா கிளாஸஸ் மேக்ஸ் ரிலேட்டடானது நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? எனி 2 நம்பர் அண்ட் எனி 2 டிஜிட் நம்பர், எனி 3 டிஜிட் நம்பர் இதுக்கு எப்படி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 28 எடுத்துக்கோங்க. இப்போ 28க்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஸ்கூலில் படித்த மாதிரினா 28 மல்டிப்ளை பண்ணும். இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர்ன்றதை நம்ம கொண்டு வரும். ஆனால் அது நமக்கு கொஞ்சம் டைம்ன்றது வேஸ்ட் ஆகும். அந்த டைம் நம்ம சேவ் பண்ணோம்னா நம்ம இன்னும் 2-3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம ட்ரிக்குங்கிறத படிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த 28 ஸ்கொயருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ இந்த 28 இருக்கா, இதை ஒரு டிஜிட் ஆகும், இதை ஒரு டிஜிட் ஆகும் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும்னா முதல்ல பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ண வேண்டியது 4. அடுத்தது 2வது டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணணும். 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடணும். அதாவது 2 × 8 × 2 இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடணும். 8ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 16, 16ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32. ஓகே, இப்போ இந்த நம்பர்ஸ் வந்திருக்கா? இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம 2 டிஜிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு தான் ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். ஸோ இதில் யூனிட் டிஜிட்ஸை மட்டும் எடுக்கணும். யூனிட் டிஜிட்னா லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுக்கணும் ஒவ்வொரு இதுலையும். ஓகேவா? இதில் லாஸ்ட் டிஜிட் என்னது? 4 மட்டும் எடுங்க. இந்த 6 இந்த 32ஓட ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா 38ன்னு வரும். இந்த 38ல் லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுங்க, 8. மிச்சம் என்ன இருக்கும்? 3 இருக்குமா? அந்த 3 இதோடு ஆட் பண்ணிடுங்க. 4 + 3 7. 784 தான் 28 ஸ்கொயருடைய வேல்யூ. ஆரம்பத்தில் பார்க்குறப்போ இவ்வளோ டைம் எடுக்குமான்னு தோணும். ஆனால் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 செகண்டுக்குள்ளேயே இதோடைய கால்குலேஷன்ன்றதை உங்களால் போட்டுற முடியும். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 43 ஸ்கொயர் இதோட ஸ்கொயர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணுங்க. 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16. அடுத்தது 2வது டிஜிட் ஸ்கொயர் பண்ணுங்க. 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9. அடுத்து இந்த 3த்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 × 3 12, 12 × 2 24. யூனிட் டிஜிட்ஸை மட்டும்தான் எடுக்கணும். ஸோ 9 எடுத்துக்கோங்க. இதில் யூனிட் டிஜிட் என்ன இருக்குது? 4 எடுத்துக்கோங்க. இந்த 2 இதோட ஆட் பண்ணிடுங்க 16ஓட. 16 + 2 18. 1849 தான் 43 ஸ்கொயருடைய வேல்யூ. ஓகேவா? உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு 37 ஸ்கொயருடைய வேல்யூ என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ 2 டிஜிட் நம்பருக்கு எப்படி நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ 3 டிஜிட் நம்பர், 2 டிஜிட் நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ 3 டிஜிட் நம்பர் பார்க்கலாம். ஸோ 3 டிஜிட்டுக்குமே சேம் இதே ட்ரிக்கு தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 108 எடுத்துக்கலாம். 108 இதுக்கு ஸ்கொயர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே, எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 2 டிஜிட் இருந்துச்சு, ஒரு டிஜிட் நம்ம பிரிச்சுக்கிட்டோம். இப்போ 3 டிஜிட் நம்பர் இருக்கா, 2 பிரிங்க. இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்புங்கிற மாதிரி. ஓகேவா? ஒன்றுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, 0 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு குரூப்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன பண்ணிங்களோ அதே நம்ம மொதல் குரூப்பை ஸ்கொயர் பண்ணுங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 2வது குரூப்பை ஸ்கொயர் பண்ணுங்க. 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64. இப்போ என்ன பண்ணுங்க? இதையும் மல்டிப்ளை பண்ணி இதோட மல்டிப்ளை பண்ணுவோமா? 0 1னா 1 தான், 0 8னா 8 தான், 2. இந்த 3த்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 × 2 16. ஓகேவா? 16. ஓகேவா? இதில் யூனிட் டிஜிட்ஸ் மட்டும் எடுத்தோமா? 2 டிஜிட் இருந்துச்சு, அதனால யூனிட் டிஜிட்ஸை மட்டும் எடுத்தோம். இங்கே 3 டிஜிட்ஸ் இருக்கா, அப்போ 2 டிஜிட் எடுக்கணும். 64 அப்படியே போட்டுக்கோங்க, 16 அப்படியே போட்டுக்கோங்க, 1 அப்படியே போட்டுக்கோங்க. 11664 தான் பார்த்தீங்கன்னா 108 ஸ்கொயருடைய வேல்யூ. இப்படி தான் நீங்கள் 3 டிஜிட்டோடைய வேல்யூங்கிறத 3 டிஜிட் நம்பர்ஸோடைய ஸ்கொயர் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. இவ்வளோ தான் ட்ரிக்கு. இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கு நீங்கள் கட்டாயமாக 1லேருந்து 10 வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1ஓட ஸ்கொயர் வேல்யூ 1, 2ஓட ஸ்கொயர் வேல்யூ 4, 3ஓட ஸ்கொயர் வேல்யூ 9, 4ஓட ஸ்கொயர் வேல்யூ 16, 5ஓட ஸ்கொயர் வேல்யூ 25, 6ஓட ஸ்கொயர் வேல்யூ 36, 7ஓட ஸ்கொயர் வேல்யூ 49, 8ஓட ஸ்கொயர் வேல்யூ 64, 9 ஸ்கொயர் வேல்யூ 81, 10 ஸ்கொயர் வேல்யூ 100. ஓகேவா? இந்த ஸ்கொயர் வேல்யூ கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். எதுக்குன்னா நம்ம இந்த ட்ரிக்கை அப்ளை பண்ணுறப்போ யூனிட் டிஜிட் என்ன வரும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க 2704. ஓகேவா? இதோடைய ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா என்ன வேல்யூங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம ஸ்கொயர் படித்து வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகேவா? ஏங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ என்ன பண்ணால் லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுங்க. லாஸ்ட் 2 டிஜிட்டில் யூனிட் டிஜிட் என்ன வருதுன்னு பாருங்கள், 4. எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 4 வரும்? 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும் யூனிட் டிஜிட். கரெக்டாக? அதே மாதிரி 8 ஸ்கொயர் பண்ணாலும் யூனிட் டிஜிட் 4 தானே வருது. அப்போ இதை நம்ம இந்த நம்பரை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா வரக்கூடிய நம்பரோட யூனிட் டிஜிட் 1 2ஆக இருக்கும், இல்லைனா 8ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 1 2ஆக இருக்கும், இல்லைனா 8ஆக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணால் இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை மறந்துடுங்க. இப்போ மிச்சம்னதுக்கு 27 இருக்கும். இந்த 27ங்கிறது எந்த ஸ்கொயர் வேல்யூக்கும் பக்கத்தில் வருது? 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இதுக்கும் பக்கத்தில் தான். 6 ஸ்கொயர் பண்ணால் 36, இதுக்கும் பக்கத்தில். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வருது. கரெக்டாக? இதில் எது சின்ன வேல்யூவோ அந்த சின்ன வேல்யூ தான் எடுக்கணும். 5 தான் சிறுசு 6 கம்பேர் பண்ணுறப்போ. ஆமாம், 5 தான். ஓகே, இப்போ 52 58. இப்போ இது ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா ஒன்று 52 வரணும், இல்லைனா 58 வரும். எதுன்றது டவுட் வரும்ல. அது எப்படி கண்டுபிடிக்காதுன்னா, இப்போ இந்த 27 இருக்கா, இது பக்கத்தில் உள்ள 2 ஸ்கொயர் வேல்யூஸ் பார்த்தோம். இது எதுக்கு கேப்பு கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ 27க்கும் 25க்கும் கேப் எவ்வளோ? 2. 27க்கும் 36க்கும் கேப் எவ்வளோ? 9. ஓகேவா? இப்போ இது எது ரொம்ப சிறுசு? 2 தான் சிறுசு. 2ங்கிறது சின்ன நம்பரோடது. அப்போ சின்ன 52 சிறுசா 58 சிறுசா? 52 தான் சிறுசு. ஸோ 52 வேல்யூ தான் இது. அப்போ 2704 ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 52 தான் வேல்யூ. இது இன்னும் எப்படி சொல்லணும்னா 52 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2704ங்கிறது வரும். இவ்வளவு தான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, 60 84. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது லாஸ்ட் 2 டிஜிட் எடுங்க, அதில் யூனிட் டிஜிட் எடுங்க. 4ங்கிறப்போ ஓகே, 4ன்னு இப்போ ஆரம்பத்தில் பார்த்துட்டோம். வேறு நம்பர் பார்க்கலாம். 18 769. இதோட ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்கள், அதில் யூனிட் டிஜிட் பாருங்கள் 9. எதோ ஸ்கொயர் பண்ணால் 9 வரும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும், தென் 7 ஸ்கொயர் பண்ணால் 9ங்க வரும். அப்போ இதை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா வரக்கூடிய நம்பரோட யூனிட் டிஜிட் ஒன்று 3ஆக இருக்கும், இல்லைனா 7ஆக இருக்கும். கரெக்டாக? ஒன்று 3 இல்லைனா 7. ஓகே, இப்போ லாஸ்ட் 2 டிஜிட்டை மறந்துடலாம். இப்போ இதை மட்டும் பாருங்கள். 187க்கு பக்கத்தில் உள்ள ஸ்கொயர் வேல்யூ என்னது? நீங்கள் குறைஞ்சது ஒரு 20 வரைக்காவது படிச்சுக்கோங்க ஸ்கொயர், அதுதான் நல்லது. ஸோ இப்போ 13 ஸ்கொயர் பண்ணால் 169, 14 ஸ்கொயர் பண்ணால் 196. ஓகேவா? இதில் எது சிறுசாக தான் இருக்கணும். அப்போ 13 தான் சிறுசு, 14 கம்பேர் பண்ணுறப்போ ஸோ 13. இப்போ 133 137 டவுட் வரும். இப்போ அடுத்து என்னது? கேப் செக் பண்ணுங்கள். இதுக்கு கேப் பாருங்கள், அண்ட் இதுக்கும் கேப் பாருங்கள். 196க்கும் 187க்குமான இடப்பட்ட கேப்புங்கிறத பார்த்தீங்கன்னா 9 தான். ஆனால் அதே இது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 கேப்புங்கிறது இருக்குது. இதில் எது கேப் சிறுசு? இதுதான் கேப் சிறுசு. அதுங்கிறது பெரிய நம்பர். கரெக்டாக? ஸோ அப்போ 137 தானே பெருசு. ஸோ 137 தான் இதோடைய வேல்யூவாக வந்து இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. இதுதான் ட்ரிக். இது நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இப்போ 60 84. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது கியூப் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலாக கியூபை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. இந்த 2 மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு நல்லா புரியுதோ, ஒரு ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணுதோ அந்த மெத்தடையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு. அதுலேயே நிறைய ப்ராக்டிஸும் பண்ணி பாருங்கள். ஓகேவா? மெத்தட் 1. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 42 எடுத்துக்கலாம். 42 கியூப் கண்டுபிடிக்கிறது எப்படி? ஸோ இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். ஓகேவா? இதை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது ஏவை கியூப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிஜிட்டை கியூப் பண்ணுங்கள். 4 கியூப் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது? 64. அடுத்து 2வது டிஜிட்டை கியூப் பண்ணுங்கள். 2 கியூப் பண்ணிங்கன்னா 8. 08ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்னா முதல் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணி 2வது டிஜிட்டோட மல்டிப்ளை பண்ணும். அதாவது ஏவை ஸ்கொயர் பண்ணி 2வது டிஜிட்டோட மல்டிப்ளை பண்ணும். 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16, 16 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32. அடுத்து என்ன பண்ணால் பிஏ ஸ்கொயர் பண்ணி ஏயால் மல்டிப்ளை பண்ணும். பிங்கிறது 2வது நம்பர். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, 4 × 4 16. அடுத்து என்ன பண்ணால் இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 32 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 64, 16 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32. இப்போ என்ன பண்ணால் இது 2 டிஜிட் நம்பர், அதனால் யூனிட் டிஜிட்ஸை மட்டும் எடுக்கணும். 08 யூனிட் டிஜிட் என்னது? 8. 0 இங்கே வந்துடும். ஓகேவா? 32யும் 16யும் ஆட் பண்ணிங்கன்னா 48.
8 மட்டும் எடுத்துக்கோங்க. 4 இங்கே வந்துடும். ஸோ 36 64 36 64 ஆட் பண்ணிங்கன்னா 100 கரெக்டாக 100ங்கிறது வரும். 100 அதில் யூனிட் டிஜிட் மட்டும் தான் எடுக்கணும். 0 மட்டும் எடுங்க. இந்த 10 இங்கே வந்துடும். 64யும் 10யும் ஆட் பண்ணிங்கன்னா 74. ஸோ 74,088 தான் பார்த்தீங்கன்னா 42 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வேல்யூ. இவ்வளவு தான் 2 டிஜிட் நம்பருக்கு கியூப் கண்டுபிடிக்கிறது. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த ரெண்டாவது மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். மெத்தட் 2. மெத்தட் 2ல் கொஞ்சம் இன்னும் கால்குலேஷன் வர்ற மாதிரி இருக்கும். ஒன்றும் கிடையாது. அதே 42 எடுத்துக்கலாம். 42 கியூப். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணால் 4 கியூப் என்னது? 4 கியூபினுடைய வேல்யூ 64. 64 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த 4 கியூபா 3 டிஜிட்டாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும். 0 6 4. இப்போ 2 கியூப் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னது 8. 3 டிஜிட் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும். 0 0 8. இப்போ என்ன பண்ணால் இந்த 3த்தையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பார்க்கணும். 4 × 2 × 3. 4 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8. 8 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24. இந்த 24 இந்த ஒரிஜினல் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். 24 42ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 2 8 4 நாங்கள் 16 4 2 8 9. ஓகேவா? ஸோ இப்போ 8 10 10 0 8ன்னு வரும். அந்த இது சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. 10 0 8. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிடுதுங்க. 8 8 0 4 7 74 0 8 8 வந்துட்டா. ஸோ ரெண்டுத்துலேயும் சேம் வேல்யூ தான் வரும். ஆனால் இதில் கொஞ்சம் அடுத்தது கால்குலேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ண நினச்சிங்கன்னா மெத்தட் 1 நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மெத்தட் 1ங்கிறது எல்லா இடத்துலையும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 2 டிஜிட்டுக்கு பார்த்தோம். இப்போ 3 டிஜிட்டுக்கு பார்க்கலாம். நம்ம ஃபேவரட் நம்பர் 108 எடுத்துக்கலாம். 108 கியூப். இது எப்படி கண்டுபிடிக்காது? நீங்கள் இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்களோ அதே தான். இங்கே ஒவ்வொரு தனி டிஜிட்டாக பார்த்தோமா, இங்கே இப்போ அதே மாதிரி குரூப்பாக பிரிங்க. 2 2ங்கிற மாதிரி 0. இப்போ 0 1 கியூப் பண்ணிங்கன்னா 1 தான். கரெக்டாக 0 0 1ன்னு எழுதிக்கொள்ளணும். அதே மாதிரி இப்போ 0 8 கியூப் பண்ணிங்கன்னா நமக்கு 512. 512 எழுதிக்கோங்க. அடுத்தது இங்கே 1 இருக்குது, இங்கே 8 இருக்குது. கரெக்டாக இப்போ நம்ம போன இதில் என்ன பண்ணோம்? a ஸ்கொயர் × b. 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான். 1 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 தான். ஓகேவா? அது அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே. இப்போது இங்கே பாருங்கள். 8 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64. 64 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 64 தான். இப்போ இதை டபுள் பண்ணுங்கள். 8 ஸ்கொயர் பண்ண 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16. 64 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 128. ஓகே. ஸோ இது 3 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குது. 3 டிஜிட் நம்பர்னா இப்போது 2 டிஜிட் மட்டும் எடுங்க. லாஸ்ட் 2 டிஜிட் 12 எடுங்க. இந்த 5 இங்கே ஆட் பண்ணுங்கள். 69ங்கிறது வரும். ஓகேவா? 69ங்கிற பட்சத்தில் நீங்கள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 197 கிட்ட வரும். ஓகேவா? 197 வரும். அதில் 97 மட்டும் எடுத்துக்கோங்க. 1 இங்கே வச்சுக்கோங்க. இப்போ 16 8ங்கிறப்போ 24. 24 + 1ங்கிறது 25. 25 அப்படியே வச்சுக்கோங்க. 1 அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர். ஸோ 2 டிஜிட்டுக்கு என்ன படிச்சிங்களோ அதே தான் 3 டிஜிட்டுக்கும். கால்குலேஷன் பண்ணுறப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கால்குலேஷன்றதை பண்ணணும். வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்காது? நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன படித்தோமோ அதே மெத்தட் தான். இதில் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம இந்த 2 நம்பர் செக் பண்ண வேண்டியது கிடையாது. ஓகேவா? ஏன்னா கியூப்பில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள எல்லா கியூபோட யூனிட் டிஜிட்ஸுமே வேறு வேறையாக தான் இருக்கும். அதனால் நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் கட்டாயமாக படிச்சிருக்கணும். 1ஓட கியூப் வேல்யூ 1, 2ஓட கியூப் வேல்யூ 8, 3ஓட கியூப் வேல்யூ 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216, 7 கியூப் 343, 8 கியூப் 512, 9 கியூப் 729, 10 கியூப் 1000. ஓகேவா? இது கட்டாயமாக படிச்சுக்கணும். ஆனால் நீங்கள் ஸ்கொயருக்கு மட்டும் 1லேருந்து 10 படிக்கிறது மட்டும் பத்தாது. 1லேருந்து 20 நிச்சயமாக படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஆனால் கியூபுக்கு 1லேருந்து 10 மட்டும் படித்தா போதும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கியூப் ரூட்டுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன மாதிரி வேல்யூ கேட்பாங்க? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை எடுத்துக்கலாம். 59 319. ஓகேவா? ஸோ கியூப் ரூட்டுக்கு நம்ம கியூப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணால் லாஸ்ட் 3 டிஜிட் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதெல்லாம் யூனிட் டிஜிட் தான். ஓகேவா? லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கோங்க. அதில் யூனிட் டிஜிட் எடுத்துக்கோங்க. எதை கியூப் பண்ணால் லாஸ்ட் டிஜிட் 9ஆக வருது? எதை கியூப் பண்ணால் லாஸ்ட் டிஜிட் 9ஆக வருது? 9 கியூப் பண்ணால் தான் லாஸ்ட் டிஜிட் 9ஆக வருது. அப்போ இது இந்த நம்பரை வந்து நம்ம கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய நம்பரோட யூனிட் டிஜிட் 9ஆக தான் இருக்கும். அப்போ 9. இந்த 3 நம்பரை மறந்துடுங்க. இப்போ 59. 59க்கு பக்கத்தில் உள்ள கியூப் வேல்யூ என்னது? 59க்கு பக்கத்தில் உள்ள கியூப் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கியூபு 27, 4 கியூபு 64. ஓகேவா? இதில் எது சிறுசோ அதுதான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ அப்போ 39. 39 தான் இதோடைய கியூப் ரூட்டினுடைய வேல்யூ. இவ்வளவு தான். வெரி வெரி சிம்பிள். இன்னொன்று பார்க்கலாம். ஒரு சின்ன நம்பர் பார்க்கலாம்.
42 1 8 7 5 ஓகேவா. ஓகே, லாஸ்ட் 3 டிஜிட் பாருங்கள். லாஸ்ட் டிஜிட்டு 5 யூனிட் டிஜிட்டு. 5 எதை கியூப் பண்ணால் வருது? 5 கியூப் பண்ணால் தான். அப்போ 5. இந்த 3 நம்பர் நம்மளுக்கு வேண்டாம். இப்போ 421 பாருங்கள். 421ங்கிறது எதோட கியூப் வேல்யூக்கு பக்கத்தில் வருது? இப்போது நமக்கு 8 கியூப் பண்ணிங்கன்னா 512, 7 கியூப் பண்ணிங்கன்னா 3 4 3. ஸோ இதில் சின்ன வேல்யூ தான் எடுப்போம். ஏன்னா இதுக்கு நடுவில் தான் இந்த 421ங்கிறது வருது. சின்ன வேல்யூ தான் எடுப்போம், 7. அப்போ 75 தான் இதோடைய கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா வரக்கூடிய வேல்யூங்கிறது 75. இவ்வளவு தான். ஒரு ஹோம்ஒர்க் வந்து தரேன். 49 13 இதோட கியூப் ரூட் வேல்யூ என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. இப்படி தான் நீங்கள் கியூப் ரூட்டுங்கிறத ஃபைன் பண்ணணும். ஈஸியான ட்ரிக் தான். இப்போ 4 ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா. 4 ரூட் கண்டுபிடிக்கிறதுனா நமக்கு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ ஸ்கொயர் ரூட்னா இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க, இல்லைனா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கியூப் ரூட்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே 4 ரூட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, இது எதோட ஸ்கொயர்ன்ட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா. நம்ம ஸ்கொயர் ரூட் பார்த்தோம்ல, அதை வச்சு இது எதோட ஸ்கொயர் ரூட்னு பார்க்கணும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏங்கிற நம்பர் இருக்குது. இந்த ஏங்கிற நம்பர் ஏ ஸ்கொயரோடைய ஸ்கொயர் ரூட்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ ஸ்கொயர் எழுதிக்கலாமா? இந்த 2 நமக்கு கட் ஆகும். கட் ஆனிச்சுன்னா ஏ இந்த ரூட்டுன்னு வரும். ஸோ இதுக்கு தென் ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக அந்த 4 ரூட்டோட வேல்யூ என்னன்றது நம்மளுக்கு கிடைச்சிடும். சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கால்குலேஷனுக்கு இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்ட இந்த வீடியோ இருக்கும். அந்த 20 நிமிஷம் நீங்கள் கற்றுக்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது போதுமானதாக இருக்கும். கால்குலேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இப்போ இங்கே வரும் 4 ரூட்டு 6 5 5 3 6. ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ இது என்ன பண்ணால், இப்போ இது வந்து இங்கே ஸ்கொயர் ரூட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இது ஸ்கொயர் ரூட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன பண்ணோம்? லாஸ்ட் 2 டிஜிட் பார்ப்போம். அதில் இந்த 6ங்கிறது எதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வரக்கூடியது? 4 ஸ்கொயர் பண்ணால் 6 வரும், 6 ஸ்கொயர் பண்ணால் 6 வரும். அப்போ இது ரெண்டுத்தில் சரி, இந்த இதை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா வரக்கூடிய வேல்யூவோட யூனிட் டிஜிட்டுங்கிறது ஒன்று 4 முடியும், இல்லைன்னா 6 முடியும். ஓகேவா. இப்போ இதில் லாஸ்ட் 2 நம்பர்ஸை நம்ம மறந்துடலாம். ஓகேவா. மிச்சம் அந்த நம்பர் பாருங்க, 655. இந்த 655ங்கிறது எந்த ஸ்கொயர் வேல்யூக்கு பக்கத்தில் இருக்கும்? உங்க எல்லாருக்குமே நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கணும். 25ஓட ஸ்கொயர் வேல்யூ கட்டாயமா தெரியணும். 625. ஓகேவா. ஸோ இப்போ இந்த 625க்கு அப்புறம் தான் இந்த நம்பர் இருக்கு. அப்போ இதுக்கு முந்தின ஸ்கொயருங்கிறது 25 ஸ்கொயர் தான். கரெக்டா. அப்போ இதை தான் நம்ம சின்ன நம்பர் தான் எடுப்போம். அப்போ 25. இப்போ இந்த ரெண்டுல எது? ஸோ 625ங்கிறப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 25ஓடைய ஸ்கொயர். ஓகேவா. இரண்டுத்துக்கும் கேப்புங்கிறது 30 இருக்கு. இது கேப் 30 இருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்கொயர்னா 26 ஸ்கொயர்ன்றது வரும். 26ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 676. ஓகேவா. இது ரெண்டுத்துக்கும் கேப் 30. இது ரெண்டுத்துக்கும் கேப்னு பார்த்தீங்கன்னா 21ன்னு வருது. ஓகேவா. இது எது ரொம்ப சிறுசு கேப்பு? இதுதான் சிறுசு கேப்பு. 676 பெரிய நம்பருக்கு தான். அப்போ இது ரெண்டுல எது பெருசு? 256. ஸோ 256 தான் இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ. அப்போ பாருங்க 256 ஸ்கொயர்ன்னு இருக்கும். இதுவும் கட் ஆயிரும். ஸோ 256 2 இருக்கும். இந்த 256 இருக்கா, இது எதோட ஸ்கொயர்? 16ஓட ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த இதோடைய 4 ரூட் வேல்யூ என்னது? 16. இவ்வளவு தான் கண்டுபிடிக்கிறது. ஒன்றும் கிடையாது. இது ஸ்கொயர் ரூட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய வேல்யூவில் திரும்ப ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுங்க. இவ்வளவு தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ இதான் 4th ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸி ட்ரிக்குங்க. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 4 ரூட்டுக்கு 38 416. ஓகேவா. இப்போ இது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும். யூனிட் டிஜிட் 6ங்கிறது எதை ஸ்கொயர் பண்ணால் வரும்? 4 ஸ்கொயர் பண்ணால் வரும், 6 ஸ்கொயர் பண்ணால் வரும். ஓகேவா. 6 ஸ்கொயர் பண்ணால் வரும். இப்போ லாஸ்ட் வந்து நமக்கு இந்த 2 டிஜிட் தேவை கிடையாது. இது 2 தான் பார்ப்போம். இந்த 384ங்கிறது எதை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு கிட்ட வர்ற மாதிரி இருக்குது? 20 ஸ்கொயரோட வேல்யூ 400. அப்போ 400க்கு இது பக்கத்தில் இருக்குது. அப்போ 400க்கு பக்கத்தில் இருக்குன்னா 400ங்கிறது 20ஓட ஸ்கொயர். அப்போ இதுக்கு முந்தினதுங்க 19ஓட ஸ்கொயரா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த வேல்யூ வருது. நம்ம சின்ன வேல்யூ தான் எடுப்போம். அப்போ 19. ஓகேவா. அப்போ இது ரெண்டில் எது பெருசுங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா. இது ரெண்டில் எது வருன்றதை பார்க்கணும். இப்போ இது வந்து 400 வரும். ஓகேவா. அதே இது நீங்கள் 19 ஸ்கொயர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அது கிட்டத்தட்ட 361 வரும். எஸ், 361 வரும். இது ரெண்டுத்துக்கு எதுக்கு கேப்பு கம்மியாக இருக்குது? இதுக்கு கேப்பு 16, ஆனால் இதுக்கு கேப்பு 23. கேப் இதுக்கு தான் கம்மி, ஆனால் இதுதான் வந்து பெரிய நம்பர். அப்போ இது ரெண்டில் எது பெருசு? 196 தான் பெருசு. அப்போ 196 தான் இதோட வேல்யூ. 196 ஸ்கொயர் பவர் 4. 2 கட் பண்ணுங்கள். கட் பண்ணிங்கன்னா 196 2 வரும். 196ங்கிறது 14 ஸ்கொயரோடைய வேல்யூ. ஸோ ஓகேவா. 14 தான். அப்போ இதற்கான 4 பவருடைய வேல்யூ. இவ்வளவு தான் 4 ரூட் கண்டுபிடிக்கிறது. இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா ட்ரிக்கும் உங்களுக்கு எக்ஸாமில் நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம்ட்டு நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக மேக்ஸ் கிளாஸஸ் வந்து ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்குன்றதை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பிஒய்க்யூ கொஷின் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் மேக்ஸில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.